என் அன்பு தங்கமே, உன்னால் இந்த வராகமூர்த்தி என்னை தொட முடிந்தால் நிச்சயமாக பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும். இது உனக்கானது தானா? இன்று இந்த வராகமூர்த்தி உன்னை தேடி வந்திருப்பது நிஜம்தானா என்பதனை நீ சந்தேகிப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று என்னுடைய வார்த்தைகளை கேள். உனக்கே புரியும் நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த வராகமூர்த்தி உன்னை தேடி வருவதற்கு என்ன காரணம்? இதுவெல்லாம் உண்மையா பொய்யா? உண்மையில் இது போன்றெல்லாம் நடக்குமா? தெய்வம் பேசுமா? தெய்வம் பேசுவதனால் நமக்கு நல்லது நடக்குமா என்பது போன்ற உன்னுடைய பலவிதமான கேள்விகளுக்கு நிச்சயமான சரியான பதில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராகமூர்த்தி என்னை நீ சில காலமாக உணரத் தொடங்கி இருக்கின்றாய். நான் இருப்பதை உணர்ந்த பல பிள்ளைகள் எப்பொழுதுமே என்னுடைய அன்பை பெற்றுக்கொள்ள என்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் எங்கிருக்கிறேன் என்பது முக்கியமல்ல, நான் உனக்குள் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயா என்பதுதான் முக்கியம். என்னை தேடி எங்கும் நீ அலைய வேண்டாம், நான் உன்னை தேடி வருவேன். எப்பொழுது நான் உனக்காக வர வேண்டும் என்று நினைக்கிறேனோ அப்பொழுது நான் நிச்சயமாக உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இது நாள் வரையிலும் உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுத்தேன் என்பதனை புரிந்து கொண்டு, உனக்கு நான் எதையெல்லாம் செய்து தந்தேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு, அதற்கு ஏற்றது போல ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நல்லது உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சந்தோஷம். எல்லா நிலையிலும் இந்த வராகமூர்த்தி உன்னோடு இருப்பது உனக்கு கிடைத்திட்ட மிகப்பெரிய பாக்கியம். அது என்ன? நான் வருவது உனக்கு பாக்கியம் என்று நானே சொல்கிறேன் என்று பார்க்கிறாயா? நான் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறேன் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் நீ பெற்றிருக்கிறாய், எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் நீ கடந்து வருகிறாய் என்பதனை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அல்லவா? உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நான் உணர்ந்துதானே உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று உணர்ந்துதானே உனக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது, எதற்காகவும் மனம் வருந்தி நிற்கக்கூடாது. உன்னை தேடி தேடி நான் வரக்கூடிய நேரம் உனக்கு எல்லாமும் சரியாக நடப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகமூர்த்தி என்னுடைய அருள் கொண்டு உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அது சர்வ நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையும் எதிர்பார்த்து நீ என்னை தேடி வரவில்லை என்பது உண்மை என்றால் நான் உனக்கு தரப்போவதை நிச்சயமாக உன்னால் மிக விரைவாகவே தெரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை எதிர்பார்ப்புகளோடு இந்த வராகமூர்த்தியை வணங்கினால் நமக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புகளோடு நீ என்னை தேடி வந்திருப்பாயானால் நிச்சயமாக நான் உனக்கு தருவது என்னவென்று உன்னால் ஒருபோதும் உணர முடியாது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருக்கும் பொழுது உன்னை யார் என்று நீ உனக்கே புரிய வைக்க வேண்டிய நேரம், உன்னை பற்றிய விஷயங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். நான் இருப்பதை நீ கவனித்து விட்டாலே போதும், வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்த ஒரு தவறுகளையும் செய்ய நீ முன்வர மாட்டாய். இந்த வராகமூர்த்தி என்னுடைய அருள் உனக்கு கிடைக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே போதும். எந்த இடத்திலும் நீ ஒருபோதும் உன்னுடைய எண்ணங்களை தவிர்க்க மாட்டாய். என்ன நடந்தாலும் சரி, நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது. மேலும் மேலும் உனக்கான பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இத்தனை நாளும் நீ பட்ட பாடுகள் எல்லாமும் போதும். இனி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய்.
இந்த வராக மூர்த்தியினுடைய அருளாசிகள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல மாற்றத்தை கொடுக்க வேண்டி வந்திருக்கிறது. நான் எப்பொழுது எல்லாம் உன்னை தேடி வருகிறேனோ அப்பொழுது எல்லாம் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயங்கள் உனக்கே புரியும். நம்மை சுற்றி என்னமோ நடக்கிறது என்று உனக்குள்ளேயே மனக்குழப்பத்தை உருவாக்கும். எல்லா நிலையிலும் நாம் ஆசைப்படுவது நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகும். நீ தேடி தேடி அலைந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர வேண்டும் என்று நினைக்கிறதோ அதை உனக்கு தேடாமலேயே கொடுக்கும். நீ எதிர்பார்க்காமலேயே அது உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரும். இத்தனை நாளும் நீ இழந்ததற்காக வருத்தப்பட்டாய். ஆனால் இப்பொழுது சற்று சிந்தித்து பார், உண்மையில் நீ இழந்தது என்னவென்று. உனக்கு தேவையில்லாததைத்தான் நீ இழந்திருக்கிறாய் என்பதனை மறந்து விடாது. உனக்கு தேவையில்லாத விஷயங்களைத்தான் நீ இப்பொழுது என்னவென்று பார்க்கிறாய் என்பதனை மறந்து விடாது. உனக்காக எப்பொழுதும் நான் சொல்லும் இந்த சொல் உன் வாழ்க்கையின் நம்பிக்கையை உனக்கு என்னவென்று உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னை பார்த்து நம்பிக்கையோடு கையெடுத்து வணங்குகின்ற என் பிள்ளை, நிச்சயமாக நீ நினைத்ததை சாதிப்பாய். யார் ஒருவரினுடைய மனதில் மன வலிமையும் நம்பிக்கையும் உறுதியாக இருக்கின்றதோ அவர்களால் மட்டும்தான் தெய்வத்தை நேருக்கு நேர் சந்திக்க முடியும். மனதில் கள்ள கபடமும் மனதில் தீய எண்ணங்களும் இருக்கும் பட்சத்தில் அவர்களால் ஒருபொழுதும் தெய்வத்தை எதிர்கொள்ள முடியாது. அந்த சக்தியை தெய்வம் அவர்களுக்கு ஒருபோதும் கொடுப்பதும் கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற விஷயங்களினால் இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்த விஷயங்கள் இன்னமும் நிறைய இருக்கின்றது. காலத்தின் கட்டாயம் என்று சொல்லும் நேரம் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்கு நடக்கும் எல்லாமும் தெளிவாக நடப்பதை நிச்சயமாக என்னவென்று உன்னால் கவனமாக உணர்ந்து கொள்ள முடியும். இந்த வராகமூர்த்தி என்னுடைய அருள் உனக்கு கிடைக்கும் பட்சத்தில் எந்த இடத்திலும் நீ எதையும் தொலைக்க மாட்டாய். எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிட்டு நீ ஒருபோதும் வருந்த மாட்டாய். உனக்காக நான் இருப்பதும் உன்னை தேடி நான் வருவதும் இந்த சூழ்நிலைகளை என்னவென்று உனக்கு உணர்த்துவதற்காக அல்லவா? இப்பொழுது நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்வதற்கல்லவா? இதனை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகமூர்த்தி உன்னை தேடி வந்து விட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் இதைவிட மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு வேறு என்ன தேவைப்பட போகின்றது? தெய்வம் ஒரு பிள்ளையை தேடி வருகிறது என்றால் அது சர்வசாதாரணமான விஷயம் அல்ல. உன்னுடைய உண்மையான நம்பிக்கைக்கும் உண்மையான பக்திக்கும் உன்னுடைய நேர்மைக்கும் அது கிடைக்கின்ற பரிசு என்பதனை மறக்கக்கூடாது. அப்படியானால் உனக்காக உன்னை தேடி வருகின்ற தெய்வங்களை எல்லாம் நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே. இந்த வாழ்க்கையில் உனக்கென நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ ஒருபொழுதும் விட்டு விடாதே. இந்த வராகமூர்த்தி உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய எல்லாவற்றையுமே நீ கவனமாக புரிந்து கொண்டாயானால் அதிலிருந்து உனக்கு விரும்பியபடி எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலத்தின் கட்டாயம் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறது என்பதனை புரிந்து அதையெல்லாம் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். அதையெல்லாம் நீ என்னவென்று சரியாக கவனித்து விட வேண்டும். வராகமூர்த்தி நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எந்த இடத்திலும் கண்கலங்கி விடக்கூடாது. தைரியம், துணிச்சல் ஒருவருக்குள் இருக்கும் பொழுது எந்த தீமைகளும் உன்னை நெருங்காது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சூழ்ந்து நின்று உன்னை அழிக்க நினைத்தவர்கள் உன்னுடைய எதிர்த்தாக்குதலில் நிச்சயமாக தாக்கு பிடிக்க முடியாமல் ஓட வேண்டும். நீ எப்பொழுதும் அந்த அளவிற்கு மனதைரியத்தோடு இருக்க வேண்டும். நீ என்ன செய்வது, நான் என்ன அதற்கு அடிபணிவது
என்பது போன்ற உணர்வு உனக்குள் எப்பொழுது வருகின்றதோ அப்பொழுதே உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது எல்லாமுமே உன் வசமாகி விடுகிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்று நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதுதான் இந்த வாழ்க்கையின் உனக்கான மிகப்பெரிய நம்பிக்கை. நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் உன்னை தேடி வருகிறார்கள் என்பதுதான் உன்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. அது போதும், அது ஒன்றே போதும். உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும். உனக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை அழகாக மிளிரும். என்னவாகும் ஏதுவாகும் என்பதும் எது உனக்கு நடக்கும் என்பதும் நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கலங்கிக் கொண்டே எதையும் யோசித்து கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் அது போதும். உனக்கு நடக்கும் நன்மைகளை நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னுடைய புரிதல் இனிமேலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் தேவைப்படுகின்ற அத்தனையையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ காலம் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் அடைந்துவிட முடியவில்லையே என்று சொல்லி பதறிக்கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது எல்லா விஷயங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக உன் வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கத் தொடங்கி இருக்கின்றது. ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்க தொடங்கி இருக்கின்றது. இனிமேலாவது தெய்வம் எதை நடத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் எதுவுமே சாத்தியமில்லாதது, எந்த விஷயங்களும் உனக்கு தெளிவில்லாதது என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கும் எல்லாவற்றையுமே நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பது எல்லாம் ஒருபுறம். இருக்கின்றவர்களை நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையின் பத்திரப்படுத்தி கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொருவரையும் என்னவென்று நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். இனி எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கை நடத்தக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகமூர்த்தி உன்னை தேடி வருவார் என்று நீ நிச்சயமாக எதிர்பார்த்திருக்க மாட்டாய். அதனால்தான் நீ செய்கின்ற சில விஷயங்களின் மீது பயமில்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய். நமக்கு தெய்வம் வருகிறது என்றால் அந்த நேரத்தில் மனதிற்குள் பய உணர்வு இருக்க வேண்டும். யாருக்கு அந்த பய உணர்வு இல்லையோ அவர்கள் நிச்சயமாக தெய்வத்தை வணங்குவதற்கு எப்பொழுதுமே தகுதியற்றவர்களாக மாறிவிடுகிறார்கள். தெய்வத்தின் மீது பயம் இருந்தால்தான் எந்த ஒரு செயலையும் செய்யும் பொழுது உனக்குள் நிச்சயமாக ஒரு தெளிவு கிடைக்கும். இதை செய்யலாமா வேண்டாமா என்ற புரிதல் கிடைக்கும். உன்னுடைய மனசாட்சி உன்னிடம் கேட்கின்ற கேள்விகளுக்கு எப்பொழுதுமே பதில் இருக்க வேண்டும். உன்னுடைய மனசாட்சி சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நிச்சயமாக உன்னிடமிருந்து சரியான பதில் கிடைக்க வேண்டும். இல்லை என்றால் நீ சொல்கின்ற எல்லா சொல்லிலும் உனக்கு வேண்டியபடியான மகிழ்ச்சியை நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். மனம் தடுமாறி நீ எப்பொழுதும் சென்று விடாதே. ஒருவரை நல்ல பாதையில் அழைத்துச் செல்ல யாரும் முன்வருவதில்லை. அதே நேரம் ஒருவரை தீய பாதையில் அழைத்துச் செல்ல ஒரு கூட்டமே உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு எல்லாமுமே நான் சரிவர நடத்தி கொடுப்பேன். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் மாற்றத்தை கொண்டு வந்து சேர்ப்பேன். இனிமேல் நீ இழந்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த மகிழ்ச்சியும் நீ இழந்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த நம்பிக்கையும் எப்பொழுதுமே உனக்கு மனமகிழ்ச்சியோடு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வராக மூர்த்தியினுடைய அருளாசிகள் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் பல நம்பிக்கையை கொடுக்கும்படி இன்று உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் விஷயங்களை எல்லாம் காண வேண்டிய நேரம். நீ எதிர்பார்த்தது போல இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு கிடைக்கும் என்ற உத்திரவாதத்தினை நான் கொடுக்க வேண்டிய நேரம். வராக மூர்த்தியினுடைய அன்பினாலும் அருளினாலும் நீ தொடர்ச்சியாக பெற்று கொண்டிருக்கின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில்
உனக்கு என்னவாக மாறி இருக்கிறது? இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் எப்படிப்பட்டு கடந்திருக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த எதையுமே நினைத்து கலங்காதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எண்ணி நீ சந்தோஷப்படு. உனக்கென்று நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும். ஒருபோதும் உன்னை நற்றாற்றில் நான் விட்டுவிட மாட்டேன். வராக மூர்த்தியினுடைய அருளாசிகள் உன் இல்லம் முழுக்க நிறைந்திருக்கும் பொழுது நிச்சயமாக இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அதை நான் உனக்கு தெரியப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இத்தனை முறை நீ பட்ட ஒவ்வொரு வேதனைகளுக்கும் சேர்த்து வைத்து உனக்கான நல்ல பலன்களை கொடுக்க இந்த வராக மூர்த்தி நான் முடிவெடுத்திருக்கின்றேன். உன்னை சுற்றிலும் என்னவெல்லாம் நடந்தது, ஏதுவெல்லாம் நடந்தது என்று சொல்லி நீ ஏங்கி தவிக்கும் இந்த நேரம் இனி உனக்கு நல்லது நடப்பதையும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தி கொடுக்கும். என்னதான் நடந்தாலும் அதை அனுசரித்து அந்த இடத்தில் அந்த பிரச்சனைகளை எல்லாம் ஒன்றுமில்லாததாக ஆக்க முடியும் என்றால் நிச்சயமாக நீ அதனை சரியாக செய்யத்தான் வேண்டும். அதனை தெளிவாக நீ என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்கும். இந்த எண்ணங்களும் சிந்தனைகளும் அவரவர்களுக்கு என்ன கொடுக்க நினைக்கும் என்பதனையும் நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு வேண்டியது கிடைத்த பிறகு அடுத்தவர்களை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் ஒரு நொடி பொழுதிலும் உனக்கு இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென நான் உண்மைகளை மீண்டும் மீண்டும் எடுத்து கொண்டு வந்து தந்து உனக்கான மகிழ்ச்சியை நான் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. உன்னை சுற்றிலும் நான் வந்து தரக்கூடிய இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள். இந்த வராக மூர்த்தி உன்னை தேடி வருவதற்கு என்ன காரணம் என்பதனை தெரிந்து கொள். எப்பொழுதுமே சில நேரங்களில் சில விஷயங்கள் இடமாறி இருப்பதும் அல்லது சில விஷயங்கள் தடமாறி செல்வதும் என்று இருந்து கொண்டிருந்தால் அந்த இடத்தில் நின்றே அவர்களினுடைய மனசாட்சியின்படி நல்லதை செய்துவிட்டு சென்றிருக்க வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த வராக மூர்த்தி உன்னை தேடி வருகின்ற காலகட்டம் உனக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் காலகட்டம் என்பதனை நீ மறக்காதே. இந்த நொடி இந்த நேரம் நீ விரும்பியது போல நீ ஆசைப்படுவது போல உனக்கு நல்ல சிந்தனைகளை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராக மூர்த்தி இந்த ஆதிவராக பெருமாள் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராக மூர்த்தியினுடைய அருளாசிகள் உனக்கு அடுத்தடுத்த நிலைகளை தொடரத்தான் போகின்றது. மேலும் மேலும் உனக்கு வெற்றியை கொடுக்கத்தான் போகின்றது. என்னை நம்பி என் வார்த்தைகளை கேட்க வந்த என் பிள்ளை, இனிமேல் எதற்காகவும் நீ வருந்தாதே. உனக்கானது எல்லாம் வரிசையாக உன்னை தேடி வர தயாராக இருக்கின்றது. அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு வெற்றியை கொடுக்க தயாராக இருக்கின்றது. இனி எந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதும் எந்த இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதும் நிச்சயமாக நீ உணரும்படி உனக்கான மாற்றத்தை தர வேண்டி வந்திருக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு நாளும் நீ தவிர்த்து விடாதே. உன்னை தேடி தேடி எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள். உன்னையே தேடி தேடி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அது போகின்ற போக்கில் நீ வாழ்வதை நிச்சயமாக உறுதிப்படுத்த வேண்டும். சில நேரங்களில் நாம் வாழ்க்கை நம்மை அழைத்துச் செல்கின்ற பாதையிலேயே சென்றோமானால் நாம் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஒன்று உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான விஷயங்களை எல்லாம் அது எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் வந்துவிட்ட பிறகு உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே அமைதி நிலவ வேண்டும். உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமுமே திரும்பி பார்க்காமல் ஓட்டமெடுக்க வேண்டும். இதை நீ உணர்ந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல எப்படியும் நடந்து கொண்டிருந்தாயானால் இனி எப்பொழுதுமே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமுமே
நீ ஆசைப்பட்டதை விடவும் பல மடங்கு சிறப்பு வாய்ந்ததாக உனக்கு கிடைக்கும். தன்னுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு இங்கு வாழ நினைக்கின்ற எல்லோருமே தெய்வத்தின் அருகில் பொக்கிஷமாகத்தான் இருப்பார்கள். என் அன்பு தங்கமே, இந்த வராக மூர்த்தியினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.